ஹாய் ஹலோ மக்களே, கன்னியாகுமரி டு லடாக் சோலோ பைக்கிங் ட்ரிப்பில் நீங்கள் நான் 69வது நாளில் இருக்கேன். இந்த காட்ஸ் எல்லாம் என் கூடயே வராங்க. என் கூடயே ஃபுல்லாக வந்துடுவாங்களா என்னன்னு தெரில. நைட்டெல்லாம் என் கூட தான் இருந்தாங்க. யார் வந்தாலும் ஆளுங்கெல்லாம் நடமாட்டம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அவங்களெல்லாம் பார்த்து குறைச்சினே இருந்தாங்க. இவங்க ஆள் வந்தாலும் சரி, கார் வந்தாலும் சரி, குறைச்சிட்டே இருந்தாங்க. இவர் தான் ஒயிட்டி தான் இருக்கிறதுலே பெரிய ஆள், தலைவர். அப்புறம் பிளாக்கி, அப்புறம் அவங்க கூட 2 சின்ன பாடி கார்ட்ஸ் என் கூட தான் வந்துட்டுருக்காங்க. வாக்கிங் வராங்க போல் என் கூட. பனிமலையாக இருக்குது. நான் கிளம்பிட்டேன் 5 மணிக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் அந்த தங்கியிருந்த இடத்துல அது ஒரு அட்டைப்பட்டி இருந்துச்சு. அதை எடுத்து தான் அடியில் போட்டு படுத்துருந்தேன். காலையில் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. 5வது டைமு. பட் ஆனால் விடிஞ்சிருச்சு. நான் அப்படியே போயிட்டே இருக்கேன் மக்களே. சொல்கிறே 1000 ரூபா 1600 சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு போயிட்டு ஷூவு டென்ட்டெல்லாம் என்ன ரேட்டுன்னு தெரில. இங்கே போனால் தான் தெரியும் என்ன ரேட்டுன்னு. காசு வேறு கம்மியாக தான் இருக்குது. போய் பார்த்தா தான் தெரியும் மகளே என்ன ரேட்டு விற்கிறாங்கன்னு. இதுதான் இங்கே தான் வந்து ஐயோ கொடுமை. நாய் ஏதோ செத்துட்டு காலையிலே என் நிலமை பார்த்தீங்களா? சே, ஏதோ நாய் செத்துட்டுக்குது. இந்த ஒயிட்டி மாதிரி இன்னொரு ஒயிட்டி அதோட ஜோடி ஆட்டங்குது செத்துட்டுக்குது. காலையிலே இது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக கிடக்குது. என்னவோ போங்க. போயிட்டுருக்க மக்களே. பனிமலை தெரியுது இல்லையா? இதெல்லாம் பனிமலையிலேருந்து உருகி வந்த தண்ணி தான். ஒரு தலைவர் கூடவே வராரு, விஜிலிக்கா. நைட்லாம் ஜாலியாக கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. மிஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. என் கூடயே வராங்களே, எங்கே லடாக்கரில் கூட வந்துடுவாங்களா என்னன்னு தெரில. குளிர் தாங்க மாட்டாங்க எப்படியும். அவங்க வந்துட்டு அப்படியே ரிட்டன் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட எல்லா கவரில் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி போயிடுவாங்க. பனி தான் குளிர். இவர் தான் இது இருக்கிறதுலே வேறு லெவல் பா தலைவர். சூப்பர் கைஸ். இவங்க எல்லாமே புது வரன்றதே மனிதர்கள் மட்டும் இல்லை, இது மாதிரி விலங்குகளும் தான். பனி தாங்கலை, குளிருது. சொட்ரு போட்டும் குளிருது. போயிட்டு பேண்ட் இல்லைல்ல, அதனால தான் குளிருது. ஷார்ட்ஸ் போட்டதுனால தான் குளிருது. இன்னும் இந்த பக்கம்லாம் தூங்கிட்டே இருக்காங்க. நடந்து போயிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இன்றைக்கி போயிட்டு ரெண்ட் எவ்வளோன்னு கேட்கணும். எவ்வளோ ரேட்டு? ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. தேங்க்யூ மக்கள்.